தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வெளியிட்டிருக்கிறார். 10ஆம் வகுப்பை பொறுத்தவரை 93.80% மாணாக்கர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர். 8,71,239 மாணவர்கள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் 8,17,261 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவிகளை பொறுத்தவரை 4,35,119 பேர் தேர்வு எழுதிய நிலையில் 4,17,183 மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். அதேபோல மாணவர்களை பொறுத்தவரை 4,36,120 பேர் தேர்வு எழுதிய நிலையில் மாணவர்கள் 4,78,000 பேர் தேர்வு பெற்றிருக்கின்றனர். மாணவர்களை விட மாணவிகள் 4.14% அதிகம் தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர். தேர்வு முடிவுகளை பொறுத்தவரை சிவகங்கை மாவட்டம் 98.31% தேர்ச்சி பெற்று முதலிடத்தை பிடித்திருக்கிறது. அதேபோல விருதுநகர் மாவட்டம் 97.45% தேர்ச்சியோடு இரண்டாம் இடத்திலும், தூத்துக்குடி மாவட்டம் 96.76%தோடு மூன்றாம் இடத்தையும் பிடித்திருக்கிறது. தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டம் 96.66% தேர்ச்சியோடு நான்காம் இடத்தை பிடித்திருக்கிறது. திருச்சி மாவட்டம் 96.61% தேர்ச்சி பெற்று 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 5ஆம் இடத்தை பிடித்திருக்கிறது. கடந்த ஆண்டை விட கூடுதலாக 2.25% தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர் மாணவர்கள். தொடர்ந்து தமிழ் பாடத்தை பொறுத்தவரை 8 மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண்களையும், ஆங்கில பாடத்தில் 346 மாணாக்கர்கள் 100க்கு 100 மதிப்பெண்களும் எடுத்துள்ளனர். கணித பாடத்தை பொறுத்தவரை 1996 பேர் 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஹரிஹரன். ஹரிஹரன், வணக்கம். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு தேர்ச்சி சதவீதம் அதிகமாக இருக்கிறது. கூடுதல் விவரங்கள். அதாவது கடந்த மார்ச் மாதம் 28ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி வரை இந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடைபெற்றது. இந்த தேர்வு முடிவுகளை சற்று நேரத்திற்கு முன்னதாக பள்ளிக்கல்வித்துறை வளாகத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் வெளியிட்டார். அதுல 10ஆம் வகுப்பு பொறுத்த வரைக்கும் மொத்தம் 8,71,239 மாணவர்கள் தேர்வு எழுதியிருக்காங்க. அதுல மாணவர்களை பொறுத்த வரைக்கும் 4,35,000 பேரும், மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் 4,30,000 பேரும் தேர்வு எழுதியிருக்காங்க. இந்த தேர்ச்சி விவரங்களை அமைச்சர் அவர்கள் சற்று நேரத்துக்கு முன்னதாக அறிவித்தார். அதில் 10ஆம் வகுப்புல தேர்ச்சி பெற்றவங்க, அதாவது 8,71,000 பேர் எழுதியதுல 8,17,000 பேர் தேர்ச்சி பெற்று 93% பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அதுல மாணவர்களை பொறுத்த வரைக்கும் 4,17,000 பேர் தேர்ச்சி அடைந்திருக்காங்க. மாணவர்கள் 4 லட்சம் பேர் தேர்ச்சி அடைந்திருக்காங்க. மாணவிகள் 95%, மாணவர்கள் 91% தேர்ச்சி அடைந்திருக்காங்க. வழக்கம் போல மாணவர்களை விட மாணவிகளே இந்த ஆண்டும் அதிகமாக தேர்ச்சி பெற்றிருக்காங்க. குறிப்பாக 4.14% அதிகமாக மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. இந்த தேர்வுக்கு வருகை தராதவர்களை பொறுத்த வரைக்கும் 15,625 இருக்கிறது. கடந்த மார்ச் ஏப்ரல் மாதம் நடைபெற்ற பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்கள் எண்ணிக்கை, அதாவது 2024ஆம் ஆண்டு எழுதிய மாணவர்களின் எண்ணிக்கை 8,94,000 பேர் இருந்ததுல 8,18,000 பேர் தேர்வானாங்க கடந்த ஆண்டு. அதுல 91% பேர் தேர்ச்சி அடையக்கூடிய இந்த வருடம் 93% பேர் தேர்ச்சி இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா அரசு பள்ளியை பொறுத்த வரைக்கும் 91%, அரசு உதவி பெறும் பள்ளிகள் 93%, இந்த தனியார் பள்ளிகள்ல 97% இருக்கு. அதே போன்று தனியார் பள்ளிகள்ல தேர்ச்சி விகிதம் அதிகரித்திருந்தாலுமே அரசு பள்ளிகள்ல கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு தேர்ச்சி விகிதம் அதிகரித்திருக்கு. அந்த பள்ளிகளின் வகைப்பாடை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் என இருபாலர் படிக்கும் பள்ளிகள்ல 94%, பெண்கள் பள்ளிகள்ல 95%, ஆண்கள் பள்ளிகள்ல 87% இருக்கு. அதே மாதிரி பாட வாரியாக தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய விவரங்கள்ல தமிழ்ல 98.09% தேர்ச்சி பெற்றிருக்காங்க. 8 பேர் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றிருக்காங்க. ஆங்கிலத்துல 99.46% தேர்ச்சி விகிதம் இருக்கக்கூடிய நிலையில 346 பேர் ஆங்கிலத்துல தேர்ச்சி பெறக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கு. ஆங்கிலத்தில் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பள்ளிகள்ல தமிழுக்கு எந்த அளவுக்கு கவனம் செலுத்தப்படுகின்றதோ அதே வேளையில் ஆங்கிலத்திற்கும் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு நிலை இருக்கக்கூடியதுனால கடந்த 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளின் போதும் பார்த்தோம். இப்பவுமே அந்த விகிதம் 100 மதிப்பெண்கள் பெறக்கூடிய மாணவர்கள் விகிதம் அதிகரிக்கிறதுக்கு அந்த அடிப்படையில தான் 346 பேர் ஆங்கிலத்துல தேர்ச்சி பெற்றிருக்காங்க. கணிதம்ல 96.57% முழுமையாக தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய நிலையில 1900
1996 மாணவர்கள் 100 மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க. அறிவியல் பாடத்துல 97.90% தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய நிலையில 10,838 மாணவர்கள் அதிகபட்சமாக அறிவியல் பாடத்துல தேர்ச்சி பெற்றிருக்காங்க. சமூக அறிவியல் பாடத்துல ஒட்டுமொத்தமாக அனைத்து பாடங்கள் இல்லாத அளவிற்கு அதிகமாக 98.49% தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அதுல 10,256 பேர் அதிகமாக தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் இந்த இரண்டு பாடங்கள்லயுமே வந்துட்டு தமிழ்நாடு அரசு மிக அதிகமான முக்கியத்துவம் இருக்குது. சமூக அறிவியல் பாடத்துல மாணவர்களுக்கு சமூகம் சார்ந்தும் வரலாறு சார்ந்த அதிகமான விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பாடப்பிரிவாக இருக்கக்கூடிய நிலையில அதுல 10,256 பேரும், அதே மாதிரி அறிவியலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நிலையில அதுல 10,838 மாணவர்களும் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. இந்த நிலையில தான் இதே மாதிரியான ஒரு முடிவுகள் அதிகரிக்கிறது. கடந்த ஆண்டுகளை காட்டும் போது இந்த ஆண்டும் தேர்ச்சி முடிவுகள் தொடர்ச்சியாக அதிகரித்திருக்கு. வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல அந்த தேர்ச்சி விகிதம் குறைந்திருக்கு. அந்த பகுதிகளில் கூடுதல் ஆசிரியர்களை நியமிக்கப்பட்டு அதில் கவனம் செலுத்தப்பட்டு வரும் ஆண்டுகள்ல அந்த மாவட்டங்களிலும் தேர்ச்சி விகிதத்தை அதிகரிக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிச்சாங்க. அதே போன்று இந்த மேல்நிலை முதலாம் ஆண்டு, அதாவது இந்த 11ஆம் வகுப்பு தேர்ச்சி முடிவுகளை பார்க்கப்படும் போது இந்த தேர்வு வந்துட்டு மார்ச் 5ஆம் தேதி முதல் மார்ச் 27ஆம் தேதி வரைக்கும் நடைபெற்றது. இந்த தேர்வு முடிவுகளும் சற்று நேரத்துக்கு முன்னதாக வெளியிட்டிருக்காங்க. இந்த தேர்வு முடிவுகள் சற்று நேரத்துக்கு முன்னதாக, அதாவது 11ஆம் வகுப்பில் மாணவர்கள் பெற்ற முழுமையான தேர்ச்சி முடிவுகள் விவரங்கள் சதவீதம் குறித்த பகுப்பாய்வுகளை மட்டும் வெளியிட்டிருக்காரு. இதனுடைய விவரங்களை மாணவர்கள் பிற்பகல் 2 மணி முதல் அந்த பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய இணையதளத்தில் பார்த்துக்கலாம். அதன்படி 11ஆம் வகுப்பு பொறுத்த வரைக்கும் 8,07,998 மாணவர்கள் எழுதியிருக்கக்கூடிய நிலையில மாணவர்கள் 4,24,000 பேரும், மாணவியர்கள் வந்துட்டு 3,86,000 மாணவியர்கள் 4,24,000 பேரும், மாணவர்கள் 3,82,000 பேரும் தேர்வு எழுதியிருக்காங்க. இதுல அதாவது மொத்தமாக 8,07,000 பேர் எழுதியிருக்கக்கூடிய நிலையில 7,43,000 பேர் தேர்ச்சி பெற்று 92% பேர் தேர்ச்சி அடைந்திருக்காங்க. மாணவியர்களை பொறுத்த வரைக்கும் 95% தேர்ச்சி பெற்று 4,03,000 மாணவிகள் தேர்ச்சி அடைந்திருக்காங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் 87% தேர்ச்சி அடைந்து 3,39,000 மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்காங்க. மாணவர்களை விட மாணவர்கள் அதிகம் தேர்ச்சி பெற்று 6.43% அதிகமாக தேர்ச்சி பெற்றிருக்காங்க. இந்த தேர்வுக்கு வரைவு பெறாத இன்னொரு பொறுத்த வரைக்கும் 11,025 இருக்கு. இதுல கடந்த ஆண்டு 91.7% எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்போதும், அதாவது அந்த தேர்ச்சி விகிதத்தை பொறுத்த வரைக்கும் 92.09% இருக்கு. குறிப்பிட்ட அளவுல ஒரு தேர்ச்சி விகிதம் அதிகரித்திருக்கு. இந்த தேர்ச்சி விகிதத்தை பொறுத்த வரைக்கும் அரசு பள்ளிகள்ல 83.34%, அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல 93.09%, தனியார் சுயநிதி பள்ளிகள்ல 98.3% தேர்ச்சி அடைந்திருக்காங்க. இந்த பள்ளிகளின் வகைப்பாடு பொறுத்த வரைக்கும் நம்ம இருபாலர் பள்ளிகள்ல 92%, பெண்கள் பள்ளிகள்ல 95%, ஆண்கள் பள்ளிகள்ல 83% கொஞ்சம் அதுல குறைவா இருக்கு. அதே போன்று இந்த பாடப்பிரிவுகள் வாரியாக நம்ம பார்க்கும்போது தமிழ்ல 97.20% தேர்ச்சி அடைந்திருக்காங்க. 100 மதிப்பெண்கள் பெற்றவர்கள் 41, ஆங்கிலம் பாடப்பிரிவில் 98.41%, 100 மதிப்பெண்கள் பெற்றவர்கள் 39, இயற்பியல் பிரிவில் 98% தேர்ச்சி அடைந்து 100 மதிப்பெண்கள் பெற்றவர்கள் 390 உள்ளாங்க. அதே போன்று வேதியியலில் 97.54% பெற்று 593 பேர்கள் 100 மதிப்பெண்கள் பெற்றவர்களாக இருக்காங்க. உயிரியல் பிரிவில் 98.05% தேர்ச்சி பெற்று 91 மாணவர்கள் 100 மதிப்பெண்கள் பெற்றவர்களாக இருக்காங்க. கணிதம்ல 97.74% தேர்ச்சி அடைந்திருக்கக்கூடிய நிலையில 1,338 பேர் 100 மதிப்பெண்கள் பெற்றவர்களாக இருக்காங்க. அதே போன்று தாவரவியல்ல 4 பேர் 100 மதிப்பெண்கள் பெற்று 95.63% இந்த பாடப்பிரிவில் மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்காங்க. விலங்கியல் பாடப்பிரிவில் 2 மாணவர்கள் 100 மதிப்பெண்கள் பெற்று 97.9% மாணவர்கள் 100 மதிப்பெண்கள் தேர்ச்சி அடைந்தவர்களாக இருக்காங்க. கணினி அறிவியல் பிரிவில் அந்த 11ஆம் வகுப்பு தேர்வு பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக அதே போன்றுதான் 12ஆம் வகுப்பிலும் கணினி அறிவியல் 100 மதிப்பெண்கள் பெற்றவர்களும் தேர்ச்சி விகிதமும் அதிகமாக இருந்துச்சு. 99.75% மாணவர்கள் கணினி அறிவியல் பிரிவில் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட 100% பெறுவதற்கு 0.25% வந்துட்டு வித்தியாசம் இருக்கக்கூடிய நிலையில மிக அதிகமான மாணவர்கள் இந்த பாடப்பிரிவில் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. 100 மதிப்பெண்களை பெற்றவங்களை பொறுத்த வரைக்கும் 3,535 பேர் இந்த பாடப்பிரிவில் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. இது ரொம்ப முக்கியத்துவம் பார்ப்பதாக இருக்கு. 11ஆம் வகுப்பு தேர்ச்சி விகிதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளை ஒட்டியதான் இருக்கு. அறிவியல் பாடப்பிரிவுகள்ல அதிகமான மாணவர்கள் 100 மதிப்பெண்களை பெற்றிருக்காங்க. தேர்ச்சி விகிதமும் தொடர்ச்சியாக அதிகரித்திருந்திருக்கு.
அறிவியல் தொழில்நுட்பத்திற்கு தமிழக அரசு தொடர்ச்சியாக முக்கியத்துவம் தரப்படும் என கூறுகிற நிலையில இந்த பாடப்பிரிவுகளில் அதிகமான மாணவர்கள் 100 மதிப்பெண்களும் தேர்ச்சி வீழ்ச்சியும் அதிகமாக காட்டியிருக்கக்கூடியது முக்கியத்துவமாக பார்க்கப்படுகின்றது. அதே போன்று வரலாறு பாடப்பிரிவில் 94.35% தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய நிலையில 35 பேர் 100 மதிப்பெண்களை பெற்றிருக்காங்க. வணிகவியல் பாடப்பிரிவில் 95.22% தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய நிலையில 806 பேர் 100 மதிப்பெண்களை பெற்றிருக்காங்க. கணக்கு பதிவியல் பாடப்பிரிவில் 94.04% பேர் தேர்ச்சி அடைந்த நிலையில 111 பேர் 100 மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க. கணினி பயன்பாடுகள் 98.41% பேர் தேர்ச்சி அடைந்த நிலையில 761 பேர் 100 மதிப்பெண்களை பெற்றிருக்காங்க. வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் பாடப்பிரிவில் 94.39% பேர் தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய நிலையில 117 பேர் தேர்ச்சி அடைந்திருக்காங்க. குறிப்பாக இந்த தேர்ச்சி பெற்ற முதல் பொறுத்த வரைக்கும் வேடிக்கை பார்க்குறத காட்டிலும் நீங்கள் உள்ளே கூசி நீச்சல் அடி நின்று அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோங்கிற மாதிரி தான் நாங்கள் சொல்லியிருந்தோம். அந்த ஊக்கத்தை வழங்கியது எங்கள் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர். அதனால் திட்டங்கள் சார்ந்து இன்றைக்கி நீங்களே பார்க்குறீங்க, பல்வேறு திட்டங்கள் கொண்டு வரோம். நீங்கள் எதாக இருந்தாலும் சரி, ஒரு அரசாங்கம் என்பது ஒவ்வொரு கையை போய் பிடிச்சி நம்ம மேலே தூக்கிட்டு தான் இருக்கிறோம். இது ஒரு வகையான அரசாங்கமாக இருக்கும். இல்லை நாங்கள் கயிறை போட்டுருவோம், திட்டங்கிற கயிறை போட்டு பிடிச்சி வந்திருப்பா மேலே அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுவோம். இந்த அரசாங்கத்தை பற்றி கையை பிடிச்சிக்க கையை பிடிக்கணும், எங்கே கயிறை போட்டு தூக்கணும் அங்கேயே நாங்கள் அந்த பிள்ளைங்களை கொண்டு வந்து தான் இருக்கோம். இந்த குழந்தைங்களை பொறுத்தளவு ஒரு 5 வருடங்களுக்கு முன்பாக லாக்டவுனில் பாதிக்கப்பட்டு அந்த ஒரு சின்ன ஒரு பாதிப்புகள் இருக்கும். அது எந்த அளவுக்கு நம்ம பல்வேறு கற்றல் திறன்களை மேம்படுத்துவதற்கு திட்டங்கள் கொண்டு வந்தோம், அது எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு? கொரோனா காலத்துக்கு பிறகு ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே நீங்கள் இப்போ கேட்குறீங்களா இந்த ரிசல்ட் இம்பேக்ட் எப்படி ஹை ஆகுது என்னங்கிறீங்க? இல்லை, 2 விஷயம் தாங்க. ஒன்று தமிழ்நாட்டு முதலமைச்சர், இன்னொன்று எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள். இது சொல்வதற்கு காரணம், எந்த தமிழ்நாட்டில் இந்தியாவில் எந்த ஸ்டேட்டும் சிந்திக்காத ஒரு திட்டமாக இல்லம் தேடி கல்வியை கொண்டு வந்து 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு, 1ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு என்று அந்த பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்தி கொண்டதனோட இம்பேக்ட் தான் இன்றைக்கி 8ஆம் வகுப்பில். ஏன்னா அந்த 8ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைங்க பாவம் கொரோனா டயத்தில் மாட்டிக்கிட்ட பிள்ளைங்க அவங்க எல்லாமே. அந்த பிள்ளைங்களை இன்றைக்கி நாங்கள் மேம்படுத்திக்கிட்டே இருக்கோம். நாங்கள் இந்த கொரோனா மட்டும் இல்லாமல் இருந்ததுன்னு சொன்னால் இன்றைக்கி நீங்கள் 8ஆம் வகுப்பில் SDPCயோடைய இந்த ரிசல்ட் இப்படி சொல்கிறீங்களா, இது இன்னும் இது அதிகமாக இருந்திருக்கும். பட் எனியோ நேஷனல் ஆவரேஜோட நம்ம வி ஆர் ஆன் பார் அப்படிங்கும்பொழுது நான் ஹாப்பி தான். பட் இருந்தாலும் அது பத்தாது. அது சார்ந்து தான் இப்போ திறன் போன்ற ஒரு இதெல்லாம் நாங்கள் இப்போ கொண்டு வந்திருக்கின்றோம். அந்த இம்பேக்ட் இல்லம் தேடி கல்வியோட இம்பேக்ட் மட்டும் இல்லை, எண்ணும் எழுத்துமோடைய இம்பேக்டும் சேர்ந்து தான் 3ஆம் வகுப்புலையும் 5ஆம் வகுப்புலையும் இன்றைக்கி மற்ற சப்ஜெக்ட்லையும் இன்றைக்கி ஓரளவுக்கு நம்ம மேம்பட்டுருக்கோம்னு நான் சொல்கிறேன். இந்த அரசு பள்ளியில் 127 பேர் 100க்கு 100 அப்படின்றது மற்ற பள்ளிகளை ஒப்பிடும் பொழுது அரசு பள்ளிகளில் காப்பி அடிச்சாங்களா அப்படின்ற மாதிரி, அரசு பள்ளிகளாவே ஒரு காப்பி அடித்தாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் ஒரு கட்டமைக்கப்படுது. இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்றீங்க? சரி, எங்களை பொறுத்த வரைக்கும் அரசு பள்ளி எல்லா விதத்திலையும் ஒரு பெருமை வாய்ந்த பள்ளியாகத்தான் இன்றைக்கி தமிழ்நாட்டு முதலமைச்சர் அதை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். ஸோ எங்களுடைய தரம், எங்களுடைய இதை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் செல்ஃப் அசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நாங்கள் ஒட்டுமொத்தமாகவே இந்தியாவில் எங்களுடைய அரசு கவர்மெண்ட்டை சார்ந்திருக்கின்ற எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அதனால தான் இன்றைக்கி நீங்கள் தரமான ஹியூமன் ரிசோர்ஸை பற்றி நம்ம பேசுகிறோம். பார்த்தீங்களா, முதலீடுங்கிறது ஒரு நாட்டுக்கு எப்படி வருது? அங்கே ஹியூமன் ரிசோர்ஸ் நல்லா இருக்குது, மனித சக்தி நல்லா இருக்குன்றதாக தான் முதலீடே வருது. அந்த முதலீடுக்கு மூலதனமே யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய பள்ளி தான். அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற எங்களுடைய எக்ஸாமினேஷன் நாங்கள் லெத்தாஜிக்காக இருந்துக்கினாங்கன்னா எங்கள் பிள்ளைங்களை தரமான பிள்ளைங்களை உருவாக்க முடியாது. ஸோ இவங்க எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் சார் இப்படி தான் சார் இருக்குங்கிற அளவிற்கான ஒரு ஸ்டாஃப்ஸ் இவ்வளோ பேர் நாங்கள் வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட்டோட பிரதிபலிப்பாகத்தான் அதை நான் பார்க்குறேன். நாட்டி அட்மிஷன்லேயும் உயர்கல்வி போல இந்தியாவுக்கே முன்னுதாரணமாக தமிழ்நாடு அந்த மனித உரிமையை மீறுவதா ஒன்றிய அரசு சொல்லியிருக்கீங்க. அந்த இடத்துல என்ன மாதிரி நம்மளுடைய உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு நடவடிக்கை? கான்ஸ்டியூஷன் படியே பார்த்தீங்கன்னா எல்லா பிள்ளைங்களுக்கும் கல்வி அறிவு வழங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒரு கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பு சட்டமே அதான் சொல்லுது. அதில் ஒரு ஒன் ஆஃப் த இது இந்த RTI ஆக்டுக்கான இந்த 25% பணம். இந்த RTI ஆக்ட் எப்படி உருவாச்சு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டை டைரக்ஷனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்த ஆக்ட், சும்மாலாம் அவங்க கொண்டு வரல. இதில் அரசியலே கிடையாது. இல்லை, ஆமாம், அது மக்களுக்கு பிள்ளைங்களுக்கு நல்லது தானே கொண்டு வந்த ஆக்டை இன்றைக்கி யூனியன் கவர்மெண்ட்டே இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டை எப்படியெல்லாம் இன்றைக்கி ஒரு பார்வையை பார்க்கிறது என்பது நீங்கள் எல்லா தீர்ப்புலையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ அந்த இதை பார்க்கும்போது உள்ளபடியே எனக்கு பயமாக இருக்கின்றது. ஒரு யூனியன் கவர்மெண்ட்டை இப்போ சுப்ரீம் கோர்ட்டை மதிக்காமல் போகிறதோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தான் எனக்கு உருவாக்குகிறது. 10ஆம் வகுப்பு மாணவர்கள் மற்ற வகுப்பு மாணவர்களுக்கு மாணவர்களுக்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கும் குறிப்பாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அடுத்தடுத்த கட்டங்களாக பல்வேறு நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறையும் முன்னெடுத்து வர்றாங்க. புது புது திட்டங்கள் ஒவ்வொரு மாதம் தொடங்கப்படுது. மாணவர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க? பல திட்டங்களை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். ஆசிரியர் பெருமக்களிடமிருந்து தெரிந்து கொள்ளுங்கள். பெற்றவங்களுக்கு கிராம பகுதி சார்ந்திருக்கின்ற பெற்றவங்களுக்கு ஏதாச்சும் டவுட், ஏதாச்சும் ஒரு சந்தேகம் இருந்தால் என் பிள்ளை இவ்வளோ தாங்க படிக்கிறான், என் பிள்ளை இவ்வளோ தாங்க சார் மார்க் வாங்குறான்
வரான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த பிள்ளையை அழைச்சிட்டு போய் எங்கள் டீச்சர்ஸை பாருங்கள். எங்கள் டீச்சர்ஸ் உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்பாங்க. உங்கள் பிள்ளை எதில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு, அவரை எதில் கொண்டு வர வேண்டும் என்பது அவங்களுக்கு தெரியும். பிள்ளைகளுக்கு நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள், நம்முடைய பெற்றவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வைக்கிறாங்க, நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வைக்கிறாங்க, அதை மனதில் வைத்துக்கொண்டு விளையாட்டுத்தனம் தேவைதான் இல்லை என்று சொல்லி அதுக்கு விளையாட்டுத்தனமே வாழ்க்கையாக இருந்துடக்கூடாது. படிப்பிலும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். நல்ல எதிர்காலத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இவ்வளோ மார்க் தானே வாங்கியிருக்கேன், அவ்வளோ மார்க் தானே வாங்கியிருக்கேன், தயவுசெய்து நீங்கள் கவலைப்படவே வேணாம். நீங்கள் எந்த மார்க் வாங்கினாலும் அந்த ஒவ்வொரு மார்க்குக்கான நாற்காலியை உருவாக்க வேண்டியதான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் கடமையாக இன்றைக்கி அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார். அதையும் மனதில் வைத்துக்கொண்டு நல்லா படியுங்கள் என்று தான் என்னோட கேள்வி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.